ஹாய். இந்த வீக்கெண்ட் மட்டும் ஃப்ளைட்ல வரும் போல இருக்கு. அதான் வரதும் தெரில, போறதும் தெரில. அதே இந்த வீக் டேஸ் பாருங்களேன், வரப்போ ஃப்ளைட்ல வருது, போறப்போ நடந்து போகுது. சண்டே மதியம் ஆனாலே ஒரு பயம் வந்துருது. ஐயய்யோ! வீக்கெண்ட் முடிய போகுதே, நாளைக்கு ஆஃபீஸ் போகணுமே, ஒர்க் இருக்கே அப்படின்னு. இது இப்போன்னு இல்ல, ஸ்கூல் படிக்கிறதுலேருந்தே அப்படிதான். எனக்கு தெரிஞ்சு இது எல்லாருக்குமே ரிலேட் ஆகும்னு நெனைக்கிறேன். நான் இப்போ ரீசெண்டாக என் ஃபேஸ்க்கு எந்த நியூ ப்ராடக்ட்ஸுமே யூஸ் பண்ணுறதில்ல. நான் ஏற்கனவே யூஸ் பண்ணிட்டு இருக்க ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஆனால் எப்படின்னே தெரில, திடீர்னு பிம்பிள் வருது. அதுவும் எனக்கு எப்பவுமே நோஸ் கிட்ட தான் பிம்பிள் வருது. அது ஏன்னு யாருக்காவது தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது பத்தாதுன்னு இப்போ ரீசெண்ட் டேஸாக அந்த டார்க் சர்க்கிள்ஸ் வேறு ஒரு பக்கம். நானும் நிறைய ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். ஆனால் அந்த டார்க் சர்க்கிள்ஸ் என்னை விட்டு போகிற மாதிரியே தெரில. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் தலை சீவுறப்போ இன்றைக்கி என்ன யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னா, சண்டே அதுவுமா நம்ம வீட்டில் இருக்கோம் அப்படின்னா நான்வெஜ் எடுத்து எல்லோரும் ஒட்டுக்கா உட்காந்து சாப்பிடுவோம். ஆனால் இங்கெல்லாம் அப்படி இல்லை. அதுவும் பெங்களூரில் நான் இப்போ இருக்க பிஜியில் மதியம் நான்வெஜ் போட மாட்டேங்கிறாங்க. நைட்டு தான் நான்வெஜ் போடுறாங்க. லஞ்சுக்கு எப்பவுமே வெஜ் தான் போடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு எல்லா பிஜிலையும் அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன். பிகாஸ் இதுக்கு முன்னாடி நான் இருந்த பிஜியில் லஞ்சுக்கு நான்வெஜ் தான் போட்டாங்க, நைட்டுக்கு வெஜ் போட்டாங்க. இன்றைக்கி லஞ்சுக்கு நான் ஒரு ஃப்ரூட் தான் சாப்பிட்ருந்தேன். அது என்ன ஃப்ரூட்டுன்னு உங்களால் கெஸ் பண்ண முடிஞ்சால் கெஸ் பண்ணி சொல்லுங்கள். அதே போல் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.